வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அப்படி என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா டைப்பில் உள்ள கம்மை வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கம் வந்து எப்படி தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். அப்படி தயாரிக்கும் போது எதுவும் ரியாக்ஷன் எதுவும் நடக்குதா, அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கம் தானே. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர்ஃபுல்லான கம் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைப்பில் உள்ள கம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, அது என்னென்ன கம்னா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து ஆஃபீஸ் கம் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு இதை வந்து எடுத்திருக்கேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவி கம் இருக்குது. அதிலேயே கலர் இன்னொன்று டைப்லேயும் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஃபேப்ரிக் கம் இருக்குது நம்மகிட்ட. அதுக்கடுத்து ஃபெவிகால் இருக்குது. ஃபெவிகாலே சின்ன டப்பா பெரிய டப்பானா இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் கம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது இருக்குது. இதுவுமே ஃப்ளெக்ஸ் கம் தான், அதிலேயே வேறு டைப்பான கம்பெனி. ஸோ அதுவும் நம்ம வச்சுருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ளூ இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதுவுமே நல்லா வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஒட்டும். ஸோ அதுக்காக வந்து ஒயிட் க்ளூ வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மண்ணெண்ணெய் இருக்குது. எதுக்காக மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை ரேட்டு கூட. ஸோ அதனால் மண்ணெண்ணெய் வந்து வச்சுருக்கேன். மண்ணெண்ணெய் ப்ளஸ் வந்து தெர்மாக்கோலை வந்து ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து கிடைக்கும். அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஒன்று போட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 2 செங்கலே ஒட்டுற அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் எடுத்துருக்கோம். அதையும் ஜாயின் பண்ணி அந்த பேஸ்ட்டையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் சேர்த்து வந்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒவ்வொன்றையாக வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுது, என்னென்ன மாதிரினா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டும் பாருங்கள். இந்த பவுலில் தான் வச்சு வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சரி, ஓகே, இது இங்கே இருக்கட்டும். இதை வந்து பக்கத்தில் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பில் கம் வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வந்து மிக்ஸ் பண்ண மூலம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். எல்லாமே பக்கத்துலேயே இருக்கட்டும். அப்போனா தான் கரெக்டாக எடுத்து இது பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் இதை எடுத்துடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. இன்னொரு பேஸ்ட் வந்து நம்ம வந்து தயாரிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணெண்ணெய் வந்து கொஞ்சம் போல் நான் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இந்த கம்மும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போல் ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து தெர்மாக்கோலை தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், தெர்மாக்கோலை வந்து இதை கொஞ்சம் போல் நான் பிச்சு போடுறேன். போட்டிங்க அப்படின்னா அப்படியே மெதுவாக கரையுங்க. ஸோ இதே இது நீங்கள் வந்து இதில் வந்து அது என்னது பெட்ரோல்னு நினச்சிக்கோங்களேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து கரையும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கரையும். இப்போ பெட்ரோல் ரேட்னால் கொஞ்சம் கூடிருச்சா. ஸோ அதனால் வந்து இந்த இது பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதை வந்து பிச்சு போடுறேன். பிச்சு போட்டோன்னே அப்படியே ஒரு ரியாக்ஷன் நடந்து கொஞ்சம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் கிரியேட் ஆகும். இப்போ இருங்க காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆகி ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்து கிடைக்கும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதுக்காக தான் இதை வந்து போட்டது. பாருங்கள், பபுள்ஸாக வந்து வரும் உங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரி வரும். அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து பேஸ்ட் வந்து மெதுவாக கிரியேட் ஆகும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும். பெட்ரோல்னால் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். போடையே உருகிட்டு அப்படியே கீழே போகும். ஸோ அந்த லெவலுக்கு இது வந்து இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பேஸ்ட் வந்து கிரியேட் ஆகட்டும். சரி, இது வந்து கிரியேட் ஆகட்டும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்ம வந்து மித்த டைப்பான கம்மை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட தெர்மாக்கோலை வந்து போட்டுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அது இதாகட்டும். இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பவுலில் வந்து எல்லா கம்மையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆஃபீஸ் கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கம் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து ஊற்றிக்கிறேன். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி கலரில் இருக்குங்க. பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் இந்த லெவலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லெவலுக்கு வந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் ஆஃபீஸ் கம் தான். இது வந்து ஒயிட் கலர். இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம ஸ்லைம்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கம்மு. இதையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் போல். இப்போ 2 டைப்பான கம்மை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து வேறு என்ன கம் வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபெவிகால் இந்த மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஃபெவிகால் இதை வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே மிக்ஸ் பண்ண போல் செமையாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகாலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இதாக இருக்கும். ஸோ அதனால் ஃபெவிகாலை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டான், அவ்வளோதான். இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஊற்ற தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மிக்ஸ் பண்ணலை. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க.
இப்போ நம்ம வந்து 3 டைப்பான கம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த காப்பி கலரில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா காப்பி கலர் வந்து நம்ம வந்து அது ரொம்ப அதிகமாகவே ஊற்றிருக்கோம். ஸோ அதனால தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகம் இந்த இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம. இதுவும் இருக்கிறத வந்து கொஞ்சம் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டைப் கம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தண்ணியாக தான் இருக்குன்னும். சரி, ஓகே. ஃபெவிகம்லேயே ப்ளூ கலர், இது ப்ளூ கலரை வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப்லேயும் மிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து இது கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேப்ரிக்கமையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இதை கலந்துக்கிறேன். இது கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நான் வந்து ஆல்ரெடி அக்கா வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ அதையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒயிட் கலர் இதாகிடுச்சு. சரி, ஓகேங்க. இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோமா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப்னால் இந்த இது, அதாவது ஒயிட் க்ளூ இந்த மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை கலட்டிக்கிறேன். ஒயிட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் க்ளூமே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெவிகால் மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. ஒயிட் க்ளூவும் இந்த லெவலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபெவிகம்மும் அப்ளை பண்ணியாச்சு. இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதாகட்டும். இப்போ பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு கலர் வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான கலராக வந்துருச்சு நம்மளுக்கு. ஆனால் வந்து தண்ணியாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இந்த டைப்பான கம் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் இன்னும் பயங்கர எஃபெக்ட் வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து இந்த இதை வந்து கடைசி வந்து மிக்ஸ் பண்ண வைக்கலாம். இதை வந்து கடைசியாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லானதுனால. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இதானுங்க நம்ம வந்து ஒட்டுறது. இது வந்து நல்லா பயங்கர பவராக இருக்கும். இதை வந்து எடுத்து இது பண்ணாலே போதும், பயங்கரமாக இருக்கும். இந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான். இதில் இன்னும் கொஞ்சம் கூட தெர்மாக்கோல் போட்டு கொண்டு வந்து கொஞ்சம் கடைசி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். சரி, ஓகே. இப்போதைக்கு இந்த இதை போட்டிருக்கோம்னா இதையும் சேர்த்தாப்புல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். பாருங்களேன், இதை போட்டனையும் கல் கணக்காக ஆயிடுச்சு. இது எதுக்குன்னு தெரில, என்ன ரியாக்ஷன்னால தெரில. சரி, ஓகே. இதையும் சேர்த்தாப்புல மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து ஊற்ற போகிறோம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. பாருங்கள், அப்படியே ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து உடனே மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணணும்ல. ஸோ அதனால் இதையும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. நம்ம பாருங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிட்டோம்னு பாருங்கள். ஆட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அடுத்து இதையும் வந்து மூடிட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண போல் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ கட்டு கணக்காக வருது பாருங்களேன். சரி, ஓகே. ஆனால் இது தெர்மாக்கோல் போட்டது பாருங்கள், இது கட்டி கணக்காக ஆயிடுச்சு. அது எதுக்குன்னு தெரில. அவ்வளோதான். நம்ம எல்லா டைப்பான கம்மையும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஒட்ட தான் போகிறோம். எதில் வந்து ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவராக இருக்கனால செங்கலை வந்து ஒட்ட போகிறோங்க. ஸோ அதனால் வந்து செங்கலை வந்து எடுத்துக்கலாம். செங்கல் எடுத்துட்டேன். இப்படி ஒரு செங்கல் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றலாமா? சரி, ஓகே. இதையும் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். இதுவுமே கம்மு தானே. ஸோ அதனால் ஏதோ பிஸ்கட்டை வந்து கலந்தோம் அப்படின்னா, பாலில் கலந்தோம்னா ஒரு மாதிரி கலர் இருக்குங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. பாருங்களேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இதை வந்து அப்படியே வந்து இப்படி திருப்பின மாதிரியே வச்சு ஒட்டிடலாமா? அவ்வளோதான். ஐயோ, கீழேனா வருது. சரி, இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கு அடுத்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பயங்கர பவராக தான் ஒட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் தெரியாது. சரி, ஓகே. இது கடைசி வந்து தூக்கி பார்க்கலாம். சரியா, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம வந்து இதை எடுத்து தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா கம் வந்து எல்லா டைப் இதையும் ஒட்டியிருக்கும்ல. ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர்லேயே வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். 2 அட்டையை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதையும் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகுது. இப்போ பாருங்கள், அட்டையில் நல்லாவே ஒட்டியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் கம் இந்த மாதிரி தானே சொல்லி ஒட்டியிருக்கோம். ஸோ அதனால் பாருங்கள், நார்மலாக ஒட்டுறது வந்து நல்லா ஒட்டியிருக்கு, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்டையில் ஒட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. நம்ம நார்மல் கம் வந்து ஒட்டுறோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது. அட்டையை கிழிச்சு தான் வருது. ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கு. அட்டையில் வந்து நம்ம தாராளமாக எல்லா கம்மையும் சேர்த்து ஒட்டும் போல் நார்மல் கம் அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் வந்து ஒட்டுது. அவ்வளோதான். அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கலையும் ஒட்டியிருக்கோம். ஸோ இந்த இதை வந்து எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ மேலே ஓட்டமாக தூக்குறேன்.
அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் வந்து பாருங்களேன் பிடிக்குது. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்ச அந்த இது வந்து ஃபுல்லாக அந்த நாட்டாக அந்த இது நூலாக வருது பார்த்தீங்களா? அந்த நூலாக வர்றது வந்து எதுனால வருதுன்னு எனக்கு மட்டும் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பெட்ரோல் கம் வந்து நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, பெட்ரோல் கம் வந்து அந்த இதை வந்து நம்ம மண்ணெண்ணெயை வச்சு ஊற்றணும் பார்த்தீங்களா சைடு, அதுதான் வந்து அந்த நூலாக வர்றதுக்கு காரணம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிருந்தோன்னு வைங்களேன், செம்மையாக அது வந்து ஒட்டியிருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாகவே ஆகிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக ஒட்டும். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒட்டமோல பாருங்கள் நூலாக வருது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே அந்த கம்மு தான். இன்னும் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒட்டுறதுக்கு, அது கொஞ்சம் லேட்டாகி தான் பிடிக்கும். ஸோ இது வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எல்லா கம்மையும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் கம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓரளவு நார்மல் கம், அதாவது அட்டையில் இந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு கம் தான் கிடைக்கும். அதே இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோலை யூஸ் பண்ணி பெட்ரோலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது பயங்கர பவராக ஒட்டும். எவ்வளோ பெரிய எதனாலும் ஒட்டிக்கிறோம், தூக்குனா பயங்கரமாக கிச்சன் பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் எப்படின்னா இவ்வளோதான் மிக்ஸ் பண்ணால் என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.